இப்ப என்ன உள்ளார கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு வைஃபை இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தா நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்துல தானே உட்காந்துருப்பேன். நான் 41 பேர் கரூர்ல இறந்ததுக்காக ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது எங்களுக்கு. எங்க ஹஸ்பண்டையும் ஒரு ஆளை சேர்த்துறாதீங்க ப்ளீஸ். காலையில இருந்து இப்ப வரைக்கும் நான் ரோட்லயே நிக்கிறேன். நான் சைடா பெட்ரோட்ல அவ்வளவு நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்டிமேஷன் வந்துச்சு. நான் இங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஆல்மோஸ்ட் 4 hours நாங்க நிக்கிறோம். நாங்க இப்ப சொல்றாங்க நீங்க வெளியில போங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போங்கன்னா நாங்க எங்க சார் போறது? காலையில 7 மணிக்கு போலீஸ்காரங்க எங்க வீட்டுக்கு எங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போனது. எனக்கு அவங்க சொன்னது கமிஷனர் ஆபீஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எந்த தகவலும் தெரியல. நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்தாங்க. அவங்க கிட்டயும் நான் கேட்டேன். கமிஷனர் ஆபீஸ்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு தகவலும் யாருமே எனக்கு சொல்லல. திடீர்னு அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட் இது பண்ணணும்னு சொல்லிட்டு மெடிக்கல் செக்அப்காக போய் பார்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தப்ப ரொம்ப ஹையா இருந்திருக்கு. என்னடா இவ்வளோ ஹையா இருக்கே ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இசிஜி எடுத்து பார்த்துருக்காங்க. வேரியேஷன் ரொம்ப இதா இருந்துக்கு. எனக்கு பர்சனலா ஐஓ என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, இவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்குது. ஆனா அவருக்கு அது பெயின்லெஸ்ஸா இருந்தனால அவருக்கு அந்த பெயினே உணர முடியல இப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்கிட்ட ஐஓ என்கிட்ட சொன்னாரு. அவரு இது மட்டும் இல்லாம நான் இப்ப என்ன உள்ளார கூட விட மாட்டேங்கிறாங்க. ஒரு வைஃபை இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தா நான் என் ஹஸ்பண்ட் பக்கத்துல தானே உட்காந்துருப்பேன். நான் 41 பேர் கரூர்ல இறந்ததுக்காக ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது எங்களுக்கு. எங்க ஹஸ்பண்டையும் ஒரு ஆளை சேர்த்துறாதீங்க ப்ளீஸ். என்னால இதுக்கப்புறம் முடியாது. டாக்டர் itself has told that yes he had a cardiac arrest அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எனக்கு உடம்பு ரொம்ப முடியலங்க. எதுக்குங்க இவ்வளோ இது காலையில இருந்து இப்ப வரைக்கும் நான் ரோட்லயே நிக்கிறேன். நான் சைடா பெட்ரோட்ல அவ்வளவு நேரம் நின்னேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்டிமேஷன் வந்துச்சு. நான் இங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஆல்மோஸ்ட் 4 hours நாங்க நிக்கிறோம். நாங்க இப்ப சொல்றாங்க நீங்க வெளியில போங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போங்கன்னா நாங்க எங்க சார் போறது? Where should I go when my husband is inside the campus hospital இருக்கிறாங்க? அவங்க சொல்றாங்க இத்தனை இஷ்யூஸ் இருக்குது உங்க ஹஸ்பண்டுக்கு, அதனால நாங்க அப்சர்வேஷன்ல வச்சுட்டு தான் we will be taking him to the court அப்படிங்கிறாங்க. இந்த இதுல என்ன சொல்றாங்க, நீங்க பார்க்கவே கூடாது. as a wife எனக்கு என்னோட டியூட்டி நான் பண்ணணும்ல. எல்லாருக்குமே அவங்க ஹஸ்பண்டுக்கு என்னென்ன பிரச்சனையோ அது கண்டிப்பா பண்ணணும் சார். ஒரு ஒய்ஃபோட டியூட்டி அது கூட என்ன பண்ண கூடாத அளவுக்கு என்ன இப்படி அர்த்தம் பண்ணாது சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். நான் என்ன எதுக்கு சார் இப்படி பண்றீங்க? காலையில இருந்து ஸ்டாண்டிங் ஓரளவுக்கு ஐ கேன் டாலரேட். நாங்க என்ன சார் இப்படி பண்ண? அவங்க எங்க ஹஸ்பண்ட் என்ன சார் வீடியோ எடுத்து ஒரு வீடியோல ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் ஆஃப் இந்தியால செப்டம்பர் 28 ஒரு ஆர்டிக்கல் வெர்பாட்டமா இங்கிலீஷ்ல இருந்தது. அது அப்படியே தமிழ்ல சொன்னதுதான் சார். வேற எந்த இதுவும் செய்யல. இந்த இதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க. சரி ஓகே, நான் இப்ப அதெல்லாம் விட்டுருங்க. கேஸ் போட்டதெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தருக்கு ஹெல்த் ப்ராப்ளமா இருக்குது. ஒருத்தருக்கு கார்டியாக் அரெஸ்டே இருந்திருக்குன்னு ஐஓ சொன்னாரு. எனக்கு டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்லல, ஏன்னா டாக்டர்ஸ்ல என்கிட்ட பேச முடியாது. ஐஓவே என்கிட்ட சொன்னாரு he had a cardiac arrest and that was painless-ஆ வந்திருக்கு அவருக்கு. அவருக்கே அது அறியாம வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு வைஃப் கூட நிக்க கூடாதுங்கிறது எவ்வளவு பெரிய இதோட ஒரு பனிஷ்மெண்ட் எப்படி சார் கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? நான் என்ன சார், நாங்க என்ன சார், நாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிருக்கலாம்ல சார். நாங்க வரவே கூடாது. நீங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில நில்லுங்க, அவுட் ஆஃப் த கேம்பஸ்ல நில்லுங்கன்னு சொன்னாங்க. என்ன பண்றது? அவுட் ஆஃப் த கேம்பஸ்ல நில்லுங்க. நீங்க யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு சொன்னாங்கன்னா நீங்க as a wife I have got every right, citizen of India, citizen தமிழ்நாட்டுல இருக்கிற, நான் தமிழ்நாட்டுல வாழ்றேன் சார். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு சார். ஒரு ஹஸ்பண்ட பார்க்கக்கூடிய எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது. என்ன நீங்க வெளியில போன்னு சொல்றாங்க. இதை வேணா என்ன சொன்னா எனக்கு அழ முடியல. எனக்கு இதுக்கப்புறம்
தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து என்ன வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்ன பர்மிட் பண்ண சொல்லுங்க. ஐ வாண்ட் டு கோ அண்ட் மீட் மை ஹஸ்பண்ட். எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய தந்தை மிஸ்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு. அரெஸ்ட் ஆகுறது அதெல்லாம் வந்து தட் இஸ் அப் டு த கோர்ட்ஸ் டு டிசைட். நான் வந்து அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லல. ஆனா வந்து எதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது இப்போதான் எங்களுக்கு தெரிய வருது. காலையில 7 மணிக்கு வந்து எங்களை அவரை கூட்டிட்டு போனாங்க. ஆனா இப்போதான் நாங்க ஹாஸ்பிட்டல் வந்துதான் தெரியுது எதனால why he was arrested அப்படிங்கிறது. and it was very shocking. ஏன்னா வந்து அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பிரபலமான ஒரு நியூஸ் பேப்பர், அது ஒன்றும் சாதாரண நியூஸ் பேப்பர் இல்லைங்க, மொத்த இந்தியாவே படிக்கிற நியூஸ் பேப்பர். அதுல இருந்து வந்த ஒரு ஆர்டிக்கலை வந்து வேர்பேட்டமா கோட் பண்ணி தான் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. அது ஒன்றும் அவரே வந்து ஓனாவோ இல்லைன்னா வந்து வதந்தி பரப்புற மாதிரியோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பேசல. பிகாஸ் அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் இருக்கிற ஐ விட்னஸஸ் என்ன சொல்லியிருக்காங்கிறத இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் படிச்சு தமிழ்ல தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல. We only place our trust in the democracy, in justice and in God. We hope that the courts and the police will do justice to us. Thank you. Madam, உங்க அட்வொகேட் இந்த தரப்பை வந்து கோர்ட்ல வச்சாங்களா மேடம்? இல்லங்க, அவங்க கோர்ட்டுக்கே இன்னும் கூட்டிட்டு போகல. இன்னும் கூட்டிட்டே போலங்க. இவ்வளவு நேரம் வந்து இப்பதான் 5 மணிக்கு தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்காங்க. கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லி இருக்காங்க. அப்ப இது எங்களுக்கு எப்படி இருக்கும்? So இவ்வளோ நாள் வந்து he still not produced in the court. So and 24 hours observationல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டாட்டரா வந்து இது வந்து இதை விட ஒரு துயரம் கொடுக்கிற ஒரு சம்பவம் வந்து என்னவா இருக்கும்? I'm just 23 years old. I have a brother who's 19 years old. எங்க அப்பா வந்து அப்படி என்ன பெரிய குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு இன்னும் தெரியல. I hope that I only place my trust in the justice system. I believe that I live in a democracy. I believe that I live in an India that is democratic, and I only place my trust in this country. Thank you. Elizabeth F. Jane. மார்னிங் 7 o'clock வந்து எங்கள் வீட்டில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அரெஸ்ட்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். உடனே தகவலும் தெரிவிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சைதாப்பேட் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நான் வந்து அந்த எஸ்ஐ அந்த மேடம் கிட்ட கேட்டேன், இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க கமிஷனர்ஸ் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க. என்னோட அட்வொகேட்டு மிஸ்டர் ஜான்சன் அண்ட் மிஸ்டர் புலியந்தோ மோகன் அவங்க 2 பேருமே கிட்ட நான் இன்டிமேட் பண்ணினேன். அவங்க என்ன சொன்னாங்க, மேடம் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்துடுங்க, ஸோ தட் வி கேன் டூ வாட் எவர் இட் இஸ் அப்படின்னாங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து கேட்டாங்க, ஃபோன் வந்து கேட்டாங்க. ஃபோன் வந்து எங்கள் ஸ்டாஃப் மூலமாக நான் கொடுத்துருக்கேன். 3 o'clock வந்து நாங்கள் என்ன எல்லாருமே சைதாப்பேட் கோர்ட்டுக்கு போயிட்டோம். சைதாப்பேட் கோர்ட்டில் போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், எப்போ வருவாங்க, எப்போ கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஒரு 4 o'clock 5 o'clock வந்து எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணிட்டு சொல்கிறாங்க, ஏதோ எனக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்து போலீஸ் இதுலேருந்து சொல்லியிருக்காங்க, இப்படி வந்து கார்டியாக் அரெஸ்ட் இருந்திருக்கு அப்படின்னு நீ ஜிஹெச்சுக்கு ஸ்டான்லிக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னாங்க. ஸோ உடனே நாங்கள் ரஷ் பண்ணோம். இங்கே ஒரு 1 hour அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வரல. அதுக்கப்புறம் வந்த உடனே மறுபடியும் அவங்க வந்து அந்த பார்த்துருக்குறாங்க, ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. சரி, இவ்வளோ ஹையாக இருக்கே ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணும்போது இசிஜி எடுக்கும்போது ரொம்ப வேரியேஷன்ஸ் இருந்தது. எக்கோ எடுத்து பார்த்துருக்குறாங்க. அப்போ வந்து எனக்கு ஐஓ வந்து பர்சனலாக என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மேடம் ஹீ ஹேட் கார்டியாக் அரெஸ்ட், ஆனால் அது பெயின்லெஸ்ஸாக வந்திருக்குது. பெயின்லெஸ்னால் வலியே தெரியாமல் ஒரு கார்டியாக் அரெஸ்ட் அவருக்கு ஏற்கனவே வந்திருக்குது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் மேடம் இதுக்கப்புறம் அப்படின்னாங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து ஜிஹெச்சில் வந்து ப்ராப்பராக எல்லாமே எடுக்கிறாங்க. அவங்க எடுத்துட்டு சொன்னாங்க அப்சர்வேஷனில் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்சர்வேஷனில் வைக்கப்படும், அவரை வந்து கூட்டிகிட்டு போய் வைப்பாங்க அப்படின்னாங்க. நாங்களும் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம். எனக்கு என்ன ஒன்றுனா, இவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு ஒய்ஃபு வந்து என்ன செய்யணும், ரொம்ப முடியாத டைமில் ஹஸ்பண்ட் கூட இருக்கணும். நான் உங்கள்கிட்ட எவ்வளவோ ரிக்வெஸ்ட் பண்ணேன், நான் வந்து கூட இருக்க முடியுமா, பக்கத்தில் அட்லீஸ்ட் நான் வெளியிலையாவது நிற்கிறேன், என்னை ஹோல் டே விட முடியுமா. நான் அதெல்லாம் நாங்கள் இல்லைப்பா ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எல்லாருமே கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வெளியில் வந்துட்டோம். நாங்கள்
எனக்கு ஆஸ் அ ஒய்ஃபாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒய்ஃபோட டியூட்டி வந்து ஹஸ்பண்டை கண்டிப்பாக வந்து யார் சிக்காக இருந்தாலும் பார்த்துக்கணும், ஒய்ஃபை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஹஸ்பண்ட் சிக்காக இருக்கும்போது கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு வந்து கடவுள் எதுக்கு இவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுக்குறாங்க, யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல. அரெஸ்ட் பண்ண சொன்னாங்களா? எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொன்னது வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ வந்து எதை பற்றினா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு ஆர்டிக்கல். அந்த அந்த வீடியோவில் வந்து இதில் வந்து வேர்பேட்டமாக அப்படியே இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் வந்து அப்படியே சொன்னாங்க. இங்கிலீஷில் இருந்தது அப்படியே தமிழில் இப்படி தான் சொல்லப்பட்டது. ஏன்னா நம்ம சேனல் வந்து தமிழ் சேனலாக இருந்தனால. ஸோ வேறு எந்த ஒரு இதுவும் அவர் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சொல்லலை. ஒரு ஃபேமஸான ஒரு நாளிதழ், அந்த நியூஸ் பேப்பர் இந்தியாவில், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அதில் வந்து செப்டம்பர் 28 வந்த ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் இருந்த இதை தான் அவர் வந்து ரீட் அவுட் பண்ணி அந்த இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு எதுவுமே முறைப்படி சொல்லலைங்க. இந்த வழக்கு, இந்த பிரச்சனைக்காக கைது பண்ணியிருக்காங்கன்றது இது எங்களுடைய யூகம். இட் இஸ் ஜஸ்ட் ஆர் அசம்ஷன். நாங்கள் இன்னும் வந்து எங்களுக்கு காவல் தரப்புல வந்து ப்ராப்பராக இதுதான் கிரவுண்டுன்றதை வந்து சொல்லலை. எனக்கு கிரைம் நம்பரே வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரியும் எனக்கு. ஏன்னா ஆன்லைனில் கூட அப்லோட் பண்ணலை, ஆன்லைன்லேயே அப்லோட் பண்ணல. எனக்கு ஒரு 12:11 வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ் தட் யுவர் ஹஸ்பண்ட் ஹஸ் பீன் அரெஸ்டட் ஆன் திஸ் கிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்டிமேட் வந்து என்னோட மெசேஜுக்கு வந்தது வந்து 12:11. அதுக்கப்புறம் 3 o'clock இன்னொரு மெசேஜ் வந்துச்சு, இதே இதை தான் கோட் பண்ணி வந்தது. ஸோ எனக்கு அதுவே வந்து கிரைம் நம்பர் கூட எனக்கு தெரியல எனக்கு அப்போ எனக்கு. அண்ட் மோரோவர் எங்களோட லாயர்ஸ் வந்து கிரைம் நம்பர் சொன்னால் மட்டும்தான் அவங்க எடுக்க முடியும், ஆன்லைனில் ரிஃப்ளெக்டும் ஆகலை. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டு. அண்ட் மோரோவர் எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு ஹாலிடே, வீக்கெண்ட், லாங் வீக்கெண்ட் இருக்குது, கோர்ட் ஆன் வெக்கேஷன் பீரியடில் இருக்குது. இது எல்லாமே நானும் ப்ரீவியஸாக இந்த கேஸ் எல்லாம் பார்த்தனால ஐ எம் நாட் அன் அட்வொகேட் பை நேச்சர். பட் எனக்கு இது எல்லாமே தெரிய வந்தது வந்து இதோட ப்ரீவியஸாக எங்கள் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் ஆனப்போ இது எல்லாமே நானும் அண்டர்கோ பண்ணனால எனக்கு இது எல்லாமே தெரிய வந்துச்சு. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் வைக்கிறேன். என்னன்னா, எங்கள் ஹஸ்பண்ட் கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்குங்கிறாங்க. கார்டியாக் அரெஸ்ட் வந்த கூட கூட யாருமே இல்லை, அவங்களோட ஆட்கள் யாருமே இல்லை, அன்னோன் பீப்புள் வந்து கூட இருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ இப்படி வந்து பண்ணலாம்? ஒரு இன்டர்வியூ எடுத்ததுக்காக இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு எங்களுக்கு தரணுமா? ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்தால் ஒரு யாராவது ஒருத்தர், ஒரு ஃபேமிலி மெம்பர், எனக்கு ஒரு அப்போ தானே ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்க நல்லா செய்வாங்கங்கிறது இருக்கட்டும். பட் அவருக்கு ஒரு மாரல் சப்போர்ட் யார் கொடுக்குறது? ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே இருக்கக்கூடாது, நீங்கள் எல்லாரும் போயிடுங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் எப்போ நடக்கும், எப்போ ரிமாண்டுக்கு ஐ மீன் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. அப்போ நான் எப்படி 24 hours இப்படியே நிற்கிறோமா? அவுட் சைடு போங்க, வெளியில் போங்க, வெளியில் போங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போங்க, வெளியில் எப்படிங்க போக முடியும்? என் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அது எந்த ரூமில் இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. ஹீ இஸ் இன்சைட் த கேம்பஸ், தட்ஸ் ஆல் ஐ நோ. இதை மட்டும் வச்சுட்டு நான் எப்படிங்க இருக்க முடியும்? ஐ எம் ஜஸ்ட் டாக்கிங் டு த காமன் பீப்புள். இஸ் திஸ் த கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் தட் யூ கேன் கிவ் இட் டு அ ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் அஸ்? இதை விட எப்படிங்க? ஏதாவது ஒரு அசம்பவிதம் நடந்துருச்சுன்னா நான் யாருக்கிட்ட சொல்ல முடியும்? 41 பேர் வந்து இறந்தது என் ஹஸ்பண்டும் நானும் அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டோம். இவ்வளோ குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்க, எத்தனை பேர் இறந்துட்டாங்க. அன்னைக்கெல்லாம் தூக்கமே இல்லைங்க. வி ஸ்டாண்ட் ஃபார் த ட்ரூத். உண்மையை மட்டும்தான் சொல்லணுங்கிற ஒரே ஒரு கொள்கை மட்டும்தான் என் ஹஸ்பண்டுக்கு இருக்குது. அவர் நைட்டெல்லாம் தூங்கல. மேபி அது எல்லாமே மவுண்ட் அப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறது வந்து அது எல்லாமே அவருக்கு தூக்கம் இல்லை. உட்காந்து ஃபுல்லாக ரீட் பண்ணியிருக்கிறாரு, எல்லா ஆர்டிகல்ஸ் எடுத்து பார்த்துருக்குறாங்க. எங்கெங்கே நம்மளால எவ்வளோ வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும், இது மட்டும்தான் அவர் நினச்சிருக்கிறார். வேறு எதுவுமே நினைக்கல அவர். வேறு எந்த ஒரு இன்டென்ஷன், நாங்கள் எந்த ஒரு பொலிட்டிக்கல் inclination or leniency கிடையவே கிடையாது. We stand as an independent journalist. My husband stands as an
as an independent journalist in Tamil Nadu, where he wants to give only true informations, correct informations to the public. அது மட்டும் தாங்க பண்றோம், வேற எதுவுமே பண்ணணுங்கிற எண்ணமும் கிடையாது. இதனால நாங்க ரொம்ப வந்து அப்படி யாருக்கிட்டையும் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் எங்களுக்கு கேட்கக்கூடாதுங்கிறது தான் எங்கள் ஹஸ்பண்டோட கொள்கையே. அதுபடி தான் நாங்கள் எல்லாருமே வாழ்றோம், ரொம்ப மனசாட்சியோட தாங்க வாழ்றோம். நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் தாங்க கேட்குறேன், இந்த கவர்மெண்ட்டுக்கு கேட்குறேன், இல்லாட்டி முதல்வர்கிட்ட கேட்குறேன். ஒரு ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியலைங்கும் போது ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்குங்க. இட்ஸ் நாட் அ வேற ஏதாவது பார்ட்டு இல்லைங்க, கால் உடஞ்சிச்சு இல்லாட்டி கை அடிபட்டுச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஹார்ட் தான் இஸ் அ மெயின் ஃபங்க்ஷன் ஃபார் த என்டையர் பாடி. அந்த ஹார்ட்டுக்கே ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கும்போது அவரோட மனவேதனை எங்க கூட நாங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது மட்டும்தான் நான் ஒரு ரிக்வெஸ்டாக வைக்கிறேன், என்னை அட்லீஸ்ட் கொஞ்சம் அலோவாவது பண்ணுங்க. ஐ வாண்ட் டு பி வித் மை ஹஸ்பண்ட். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா இந்த மீடியா மூலமா தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கைது வந்து கருத்து பேசுனதுக்கு எதிராக இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கருத்து சொல்றதுக்கு எதிரான கைது நினைக்கிறீங்களா? எனக்கு கருத்து சுதந்திரம்னா என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. யாரு வந்து கரெக்டா பேசுறாங்க, யாரு தப்பா பேசுறாங்கன்னு தெரியல. அதனால நான் இதை பத்தி பேச, எனக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல செக்ஷன் 21A. அதில் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், யூ ஹவ் காட் த ரைட் டு ஸ்பீக், யூ ஹவ் காட் ஃப்ரீ ஸ்பீச், இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு எந்த இதில் கொண்டுட்டு வராங்கன்னு சத்தியமாக தெரியல எனக்கு.